உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக முந்தியெல்லாம் நமக்கு வீட்டுக்கு போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் எல்லாம் கொடுப்பார் தெரியுமா? அப்போல்லாம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போஸ்ட்மேன் வரும்போது வாசல்லே நின்று இந்த கடிதம் வரும், இவர்கிட்டேருந்து கடிதம் வரும் அப்படின்னு நம்மெல்லாம் ஏங்கி பார்த்து வாங்கிக்கிட்ட காலங்கள்லாம் உண்டு. இப்போது அந்த போஸ்ட்மேன் கொண்டு வந்து கடிதங்கள் கொடுக்கின்ற வழக்கங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. காரணம், நம்மக்கிட்ட இருக்கிற மொபைல் ஃபோன் மூலமாகவே நம்ம எல்லாத்தையும் பரிமாறிக்கிறோம். ஆனால் வள்ளல் பிரானுடைய கடிதங்கள் நம்ம தொடர்ந்து வாசிச்சிட்ருக்கோம். அதன் மூலமாக பல அந்த சமூக விஷயங்கள், ஞான விஷயங்கள், அறிவியல் விஷயங்கள், ஆன்மலாப விஷயங்கள், அவர் மற்றவர்கள் மீது கொண்டிருந்த அக்கறை பற்றிய விஷயங்கள், இப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம்ல. அப்படியான ஒரு கடிதத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். கடிதத்தை முதல்ல வாசிச்சிடலாம். அப்புறம் அதில் பொதிந்திருக்கின்ற அந்த உண்மைகள் என்ன, அந்த மர்மங்கள் என்ன, அந்த ரகசியங்கள் என்ன, அந்த வார்த்தைகள் சொல்லுகின்ற அர்த்தங்கள் என்ன, வார்த்தைகளுக்கு இடையில் இருக்கின்ற இடைவெளிகள் சொல்லுகின்ற அர்த்தம் என்ன, இவ்வளவையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கடிதத்தை வாசிக்கலாம். முதல்ல, அன்பு, அறிவு, தயவு முதலிய நற்குணங்களில் சிறந்து எனது கண்மணி போன்று எனது இதயத்தில் இருக்கும் சிரஞ்சீவி ரத்ன முதலியாருக்கு சிவஞானமும் தீர்காயுளும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக. தாம் அனுப்பிய கடிதமும் வங்கியில் அனுப்பிய புத்தகங்களும் வந்து சேர்ந்தது. சேர்ந்தவென்று தெரிவிப்பதற்கு அமைதியின்மையில் கால நீட்டித்தது. ஆதலின் அது குறித்து வேறு நினைக்க வேண்டா. இவ்விடம் வருவதற்கு எவ்விதத்தாலும் தடையில்லாதிருந்தால் வரல் வேண்டும். அன்றி அலுவலால், காலத்தால், இடத்தால், வேறு வகையால் சிறிது சிறிது தடை நேரினும் தாம் இங்கு வரல் வேண்டா. யான் அவசியம் தை, மாசி அல்லது பங்குனி இவைக்குள் அங்கு ஓர் காரியம் பற்றி வருவதாக நிச்சயித்திருக்கின்றேன். ஆகலில் தடையுண்டாயின் வருதல் தவிர்க. கார்த்திகை மாதம் 26ஆம் நாள், சிதம்பரம், ராமலிங்கம். எவ்வளோ முக்கியமான பல விஷயங்களை இதில் சொல்கிறாருங்கிறத தாண்டி, வள்ளல் பிரான் நீங்கள் கஷ்டப்பட்டு இங்கே வரணும்னு இல்லை, நானே அங்கே வந்து சேர்றேன் அப்படின்னு திரும்ப திரும்ப தன்னுடைய அன்பர்களுக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். ஏன்னா அந்த காலத்தில் பயணங்கள்ங்கிறது மிகவும் கடினமாக சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில் என் மீது அன்பு கொண்டதனால், என்னை பார்க்க வேண்டும் என்பதனால், என்னோடு உங்களுடைய பொழுதுகளை கழிக்க வேண்டும் என்பதனால் நீங்கள் பயணப்பட்டு எங்கே வர வேண்டிய அவசியமில்லை, நானே அங்கே வந்து பார்க்கிறேன் என்பதாக நம்முடைய வள்ளல் பிரான் பலருக்கும் கடிதங்கள் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கடிதம் தான் இந்த கடிதமும். அன்பு, அறிவு, தயவு முதலிய நற்குணங்களில் சிறந்து எனது கண்மணி போன்று எனது இதயத்திற்கும் சிரஞ்சீவி ரத்ன முதலியாருக்கு. அப்படியே அடுக்கிறார் பாருங்களேன். அன்பு, அறிவு, இப்படியாக எல்லாவற்றையும் சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள், அதை தவிர கண்மணி போன்று இருக்கிறீர்கள், என் இதயத்தில் இருக்கிறீர்கள்னு அடுக்கிக்கிட்டே போறார்னா, இது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நாம் ஆராதிக்கின்ற ஒரு நபர், நாம் ஆராதிக்கின்ற ஒரு பெரியவர், நாம் ஆராதிக்கின்ற ஒரு ஆளுமை நம்ம இப்படியெல்லாம் சொல்கிறார் என்றால் நமக்கு கொஞ்சம் சிலிர்ப்பாக இருக்கும், வியப்பாக கூட இருக்கும். நம்ம இப்படியெல்லாம் நினைக்கிறாரா அவர் அப்படின்னு தெரிஞ்சால் நாம் இன்னமும் சிலிர்ப்பாகி இன்னமும் வியந்து வியந்து போற்றுவோம் இல்லையா? அப்படியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை தான் ரத்ன முதலியாருக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். இதிலேயே தெரிகிறது அவர் வள்ளல் பிரான் எவ்வளவு நிறைகுடம். அதை தாண்டி தன்னோடு அன்பாக இருக்கக்கூடியவர்களை நிறைகுடமாகவே அவர் கருதுகிறார் அப்படின்னு இந்த ஒரு 4-5 வார்த்தையிலேயே அத்தனை விஷயங்களையும் நாம் புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. சிவஞானமும் தீர்காயுளும் சகல சம்பத்தும் மேன்மேலும் உண்டாவதாக. தாம் அனுப்பிய கடிதமும் வங்கியில் அனுப்பிய புத்தகங்களும் வந்து சேர்ந்தது. சேர்ந்தவென்று தெரிவிப்பதற்கு அமைதியின்மையில் கால நீட்டித்தது. ஆதலின் அது குறித்து வேறு நினைக்க வேண்டா. பொதுவாக நம்முடைய வள்ளல் பிரான் தன்னுடைய அன்பர்களிடம் கொடுத்து அனுப்ப சொல்லுவது எப்போதுமே புத்தகங்களாக இருந்திருக்கிறதுங்கிறத நிறைய கடிதங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படித்தான் இந்த முறையும். அதை தவிர அந்த காலத்தில் இருந்த புத்தக பார்சல் முறை அப்படிங்கிறதையும் முதல் முறையாக நம்முடைய வள்ளல் பிரான் பயன்படுத்தி தான் எழுதிய புத்தகங்களை அன்பர்களுக்கு அனுப்பி வைத்தாருங்கிறதையும் அவரோட கடிதங்கள்லேருந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்படித்தான் ரத்ன முதலியார் நம்முடைய வள்ளல் பிரானுக்கு அனுப்பிய கடிதமும் பங்கியில் வந்து சேர்ந்த புத்தகங்களும் அப்படிங்கிறார். அதெல்லாம் வந்து சேர்ந்துடுச்சு. ஆனால் அது வந்து சேர்ந்துடுச்சுன்னு எழுதுறதுக்கு எனக்கு நேரம் இல்லாத போயிடுச்சு, அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படிங்கிறார்.
யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம நிமிஷமாக அடுத்த செகண்ட் மொபைல் ஃபோனில் கூப்பிட்டு நீ அனுப்பினது வந்துடுச்சுன்னு சொல்லிடுறோம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுடுறோம், இல்லைன்னா சாதாரண மெசேஜாவது போட்டுடுறோம். இப்படி எதுவுமே இல்லாமல் கடித போக்குவரத்து மட்டுமே அந்த காலத்தில் இருந்தது. சரி, புத்தகங்களை அனுப்பியிருக்காரு, வந்து சேர்ந்துருச்சுன்னு இவர் ஒரு பதில் கடிதம் போடுறதுக்கு அது போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தான் ஆகும். அப்படியாக தாமதமாக இருந்த ஒரு வாழ்க்கை சூழலில் கூட ஒரு ஒழுங்குமுறையை நம்முடைய வள்ளல் பிரான் பின்பற்றி இருக்கிறாங்கிறத தான் இந்த கடிதங்கள் காட்டுது. சரி, அப்புறம் அந்த கடிதத்தில் ரத்ன முதலியார் எழுதியிருக்கார் போல இருக்கு, நான் அங்கே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அதற்கான பதிலை நம்முடைய வள்ளல் பிரான் கொடுக்கிறார் பாருங்களேன். இவ்விடம் வருவதற்கு எவ்விதத்தாலும் தடையில்லாதிருந்தால் வரல் வேண்டும், அன்றி அலுவலால் காலத்தால் இடத்தால் வேறு வகையால் சிறிது சிறிது தடை நேரினும் தாம் இங்கு வரல் வேண்டா. நீங்க இங்க வர்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் அலுவலகத்தால் காலத்தால் வேலையால், அப்படின்னா உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீ இங்கே வரணும்னு இல்லை, உங்களுக்கு காலம் இல்லை, இங்கே வந்து போய் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கான நேரம் இல்லை அப்படின்னா அதுவும் வர வேண்டாம், இங்கே வர்றதுக்கான வேலை எதுவும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். ஆனால் எதனால் வர வேண்டாங்கிறதுக்கு கூடுதலாக ஒரு காரணத்தை ரத்ன முதலியாரின் மனம் குளிரும்படி சொல்றார் பாருங்க. யான் அவசியம் தை மாசி அல்லது பங்குனி இவைக்குள் அங்கு ஒரு காரியம் பற்றி வருவதாக நிச்சயித்திருக்கின்றேன். நீங்க வர வேண்டாம்னு சொல்றேன், அதனால என்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிக காலம் தாமதமாயிடும். ஆனால் அப்படி நினச்சி வருந்தாதீங்க, ஏன்னா நான் தை மாசி பங்குனி இந்த 3 மாதத்துக்குள்ளே அங்கே வரணும்னு நினச்சிருக்கேன். அதனால் எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது, அதனால் யாராவது ஒருத்தர் இங்கேருந்து பயணப்பட்டு வந்தால் போதும் அப்படின்னு வள்ளல் பிரான் ஒரு ஆறுதலை கொடுக்கிறார் ரத்ன முதலியாருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். நீ இங்கே வராத, நானும் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா மனசு பதைக்கும், என்னமா தப்பு பண்ணிட்டோமோ, ஏன் வரலைங்கிறாரு, ஏன் வர வேண்டாங்கிறாரு அப்படின்னு. இல்லை என்னை பார்க்க பிடிக்கலையா, என்கிட்ட பேச பிடிக்கலையா, என்னோட செயலில் ஏதாவது குற்றம் இருந்ததா, இப்படின்னு அடுக்கடுக்க 1000 வேலைகள் மனசுக்குள்ளே ஓடும்ல, 1000 கவலைகள் மனசுக்குள்ளே ஓடும்ல. அப்படியெல்லாம் எதுவுமே கவலை ஓடாத மாதிரி நம்முடைய வள்ளல் பிரான் ஆறுதலாக இந்த கடிதத்தை எழுதுகிறார். இது நம் பின்பற்ற வேண்டிய ஒரு மனித இயல்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சஸ்பென்ஸ் வச்சு எழுதுகிறோன்னு நினச்சிட்டு மற்றவர்களுக்கு கவலையை கொடுப்பதான ஒரு நிலையை நாம் உருவாக்கக்கூடாது என்று வள்ளல் பிரானின் இந்த கடிதம் சொல்கிறது. எப்படி நிறைவு பண்ணுறார், அது ரொம்ப முக்கியம். ஆதலின் தடையுண்டாயின் வருதல் தவிர்க, கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் சிதம்பரம் ராமலிங்கம். அதனால தை மாசி பங்குனியில் நான் வந்துட போகிறேன், அதனால நீங்கள் வரணும்னு இல்லை. தடையுண்டாயின் வருதல் தவிர்க, வேலையால் தடை, இல்லை காலத்தால் தடை, அலுவலால் தடை, இப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வரணும்னு இல்லை, தவிர்த்திடுங்க, நானே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கடிதத்துக்குள் இத்தனை விஷயங்கள் பொதிந்திருக்கின்றன. எந்த ஒரு கடிதத்தையோ எந்த ஒரு பத்தியையோ வாசித்தாலும் நாம் இத்தனையும் உள் உணர முடியும் என்பதற்கு வள்ளல் பிரானின் பத்திகள் நமக்கு சான்றாக இருக்கின்றன. வள்ளல் பிரான்டேந்து இன்றைக்கி கடிதம் நமக்கு வந்தாச்சு, கடிதத்தை வாங்கி படித்தாச்சு. படித்தா மட்டும் போதுமா, அதன்படி நிற்கணும் இல்லையா? அப்படி நம் மனசுக்குள் உள்ளொளியை ஏற்றி வைப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.